السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا من رسول إلا بلسان قومه ليبين لهم فيضل الله من يشاء ويهدي من يشاء وهو العزيز الحكيم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. இந்த உலகத்திலே நாம் எந்த இறை தூதரையும் அவர்களுடைய கௌம் கூட்டத்தினருடைய மொழியை கொண்டே தவிர நாம் அனுப்பவில்லை. அதன் மூலமாக அம்மக்களுக்கு அந்த வேதத்தினுடைய விளக்கங்களை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் தன் நாடியவரை வழிகேட்டிலேயே விட்டு விடுகிறான், தான் நாடியவரை நல்வழியிலே கொண்டு போய் சேர்க்கிறான். அவன் மிகைத்தவனாக இருக்கிறான், நுண்ணறிவாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரா இப்ராஹிம் 14ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். எண்ணற்ற இறை தூதர்கள் இந்த அவனியிலே தோன்றிருக்கிறார்கள். எல்லா இறை தூதர்களுமே எந்த சமுதாயத்திற்கு அவர்கள் தூதுவர்களாக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தினுடைய மொழியை கொண்டு, லிசான் என்றால் மொழி, அந்த மொழியை கொண்டே அவர்கள் தூதர்களாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மாற்று மொழியை கொண்டு அவர்கள் தூதர்களாக வர முடியாது. அந்தந்த கூட்டத்தாருடைய மொழியில்தான் அவர்கள் பரப்புரை செய்ய முடியும், தாவத் பணியில் ஈடுபட முடியும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களும் கூட, வழங்கப்பட்ட ஏடுகளும் கூட, ஆகமங்களும் கூட அந்தந்த மொழியிலேயே அமையப்பட்டிருந்தன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அரபி மொழியிலேயே பேசுபவர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்களுடைய சமுதாயத்தினர் அரபி மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போதான் இலகுவான முறையில் தாவத் பணியில் ஈடுபட முடியும். அத்தோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறைமறை இருக்கிறது, அல் குர்ஆன் ஷரீஃப், அதுவும் அரபி மொழியிலேயே அருளப்பட்டது. அரபி மொழி இருக்கிறதே, அது கற்பதற்கு இலகுவான ஒரு மொழியாக இருக்கிறது. ஏன் அகில மொழிகளிலே அவர்கள் பேசவில்லை அல்லது இறைமறை இறக்கப்படவில்லை என்றால், அகில மொழிகள், உலக மொழிகளிலே இறக்கப்பட்டிருந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அதை மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு மொழிபெயர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். பல மொழிகளிலே வேதங்கள் இறக்கப்பட்டிருக்குமானால் அதில் உள்ள கருத்துக்கள் ஒரு கருத்தோடு இன்னொரு கருத்து மோத ஆரம்பித்துவிடும், கருத்து சிதைவு ஏற்பட்டுவிடும் என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் என்ன செய்தான், அரபு நாட்டு மக்கள் எந்த மொழியிலே பேசி கொண்டிருந்தார்களோ அதே மொழியிலேயே அற்புதமான மொழி அரபு மொழி, பேரிலக்கிய மொழி என்று சொல்வார்கள், செம்மொழி என்று சொல்வார்கள். ஒரு அர்த்தத்திற்கு பல வார்த்தைகள் இருக்கிறது அரபி மொழியில், கற்பதற்கும் இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையினுடைய கருத்து செறிவுள்ள கருத்து இருக்கிறது அரபி மொழிகளில். ஓசையினையும் மிக அருமையாக இருக்கும். நாம் கேட்டிருப்போம், கராத்தை கேட்டிருப்போம். அரபு நாடுக்கு சென்றவர்கள் அவர்கள் அரபி மொழியில் பேசுகின்ற அந்த பேச்சு திறமை இருக்கிறது, பேச்சு அழகையும் கூட நாம் ரசித்திருப்போம். மிக அற்புதமான முறையில் பேசுவார்கள். பல்வேறுபட்ட குரல்களிலே கிராத் ஓதுவார்கள், பல்வேறுபட்ட ராகங்களிலே, தொனிகளிலே கிராத் ஓதுவார்கள். இந்த அரபி மொழிக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு வசீகரம் இருக்கிறது, ஒரு ஆளுமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாகத்தான் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரபி மொழி பேசுபவராக இருந்தார்கள். அரபி மொழி பேசக்கூடியவர்களுக்கு அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டதன் பேரிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இறை வேதமும் கூட அரபி மொழியிலே இருந்தது. யஹூதிகளிலே ஈசபியா என்று ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள். அந்த கூட்டத்தினர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்தார்கள். எப்படி விமர்சனம் செய்தார்கள் என்றால், இந்த வசனத்திலே கௌம் என்கிற வார்த்தை காணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தூதரையும் நாம் அவருடைய கௌமுடைய லிசானை கொண்டு, மொழியை கொண்டே நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று.
அந்த ஈசவியாக்கள் சொன்னார்கள், முகமது நபி இருக்கிறாரே அவருடைய கௌமுக்கு மட்டும்தான் இறை தூதர் என்று பேசினார்கள். நன்கு கவனிக்க வேண்டும். ஈசவியா என்கிற அந்த கூட்டம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி பறைசாற்றி கொண்டிருந்தார்கள் என்றால், முகமது நபி அகில உலகத்திற்கும் தூதுவர் கிடையாது, மாறாக அவருடைய கோம் அந்த அரபுலக மக்களுக்கு மட்டும்தான் அவர் இறை தூதர் என்று அவர்கள் பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் என்றால் குர்ஆனிலே பல்வேறுபட்ட வசனங்கள், சூரா ஆல இம்ரானிலே 58ஆம் வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானாரை பார்த்து பேசுகிறான், அகில உலக மக்களுக்கும் உங்களை நாம் இறை தூதராக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று. இறைமறையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மனித குலத்திற்கு மட்டும் நாம் இந்த இறைமறையை அனுப்பி வைக்கவில்லை, ஜின் வர்க்கத்திற்கும் கூட அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். அதை எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்றால், மனுக்குலமும் ஜின் வர்க்கமும் எல்லோருமாக சேர்ந்து இது போன்ற இறைவேதத்தை கொண்டு வர முயற்சித்த போதும் கூட ஒன்றிணைந்து இணைந்து முயற்சித்தாலும் கூட அவர்களால் கொண்டு வர முடியாது என்று குல்லை இனி சமாத்தில் இன்சுவல் ஜின்னு அலா எத்துன் மிஸ்ரிஹாதல் குர்ஆன் என்கிற வசனத்தில். அப்படியானால் இந்த 2 வசனங்கள், இதுபோது நிறைய வசனங்கள் குர்ஆன் ஷரீஃபிலே பரவலாக இடம்பெற்றிருந்த போதும் கூட இந்த 2 வசனங்களின் வாயிலாக நாம் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம், முழு உம்மத்திற்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார். அரபு நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அந்நிய பிரதேசத்துக்கும் கூட, நமது இந்திய மக்களுக்கும் கூட, உலக மக்கள், உலக நாடுகளில் வாழ்கின்ற வசிக்கின்ற அத்தனை மக்களுக்கும் எல்லோருமே உம்மத்துமார்கள் தான், பெருமானாருடைய உம்மத்தார் தான். அத்தனை பேருக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த கௌம் என்கின்ற வார்த்தைக்கு வெறும் சமுதாயம் என்று மட்டும் பொருள் அல்ல, சில சமயங்களில் கௌம் என்ற வார்த்தைக்கு உம்மத்து என்றும் பொருள் உண்டு. எனவேதான் இந்த கௌமுக்கு உம்மத்து என்று விளக்கம் தருகிறார்கள். அகில உலக மக்கள் யாவருக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஈசவியாக்களுடைய அந்த பொய்யான அந்த பரப்புரை முறியடிக்கப்பட்டு விட்டது. மொத்தத்தில் பார்க்கிற போது அன்பான பெருமக்களே, நாம் பாக்கியசாலிகள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானே, நாம் பாக்கியசாலிகள். காரணம், முழு உம்மத்திற்கும் இறை தூதராக வந்தவர்களுடைய மக்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா? அது ஒரு பெரிய பாக்கியமா இல்லையா? அரபி மொழி இருக்கிறத அந்நிய மொழிகளை விட அற்புதமான மொழி, வசீகரமான மொழி. அந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா? நம்மால் முடியாது ஒன்றுமே இல்லை. அரபு நாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு சில தினங்களிலேயே அரபி மொழி பேச கற்றுக்கொள்வார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். வாயினுடைய அசைப்பை பார்த்தே, நாவினுடைய அசைப்பை பார்த்தே அரபிகள் பேசுகின்றார்கள் அல்லவா, அசைப்பை பார்த்தே உடனடியாக விளங்கிக் கொள்வார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், குஃபார்கள் என்ன அழகான முறையில் அரபி மொழி பேசுகிறார்கள். அப்படியானால் அந்த அரபி மொழி இருக்கிறது அவ்வளோ இலகுவான மொழி. குர்ஆனை கற்பதற்கு 3 மாதங்கள் போதும், அதிகபட்சமாக 3 மாதங்கள் போதும். நாம் நல்ல முறையில் முயற்சி எடுத்தோம் என்றால் 3 மாதங்கள் போதும். ஒரே வாரத்திலே குர்ஆனுடைய அந்த வசன உச்சரிப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லுநர்கள் நம்மிடத்தில், உலமாக்கள் நம்மிடத்தில் இருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற அந்த நாடுகளிலே சில உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆரம்ப காலத்திலே குர்ஆன் கற்காத அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், தொழில் அதிபர்களாக இருப்பார்கள். அவர்கள் குர்ஆனை ஓத தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களை அணுகுவார்கள். இவர்கள் செல்வார்கள், 1 வீக் அல்லது 1 மந்தில் குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட்டு வந்துவார்கள், சரளமாக ஓத ஆரம்பித்து விடுவார்கள். வேறு எந்த அந்நிய மொழிக்கும் இல்லாத ஒரு அற்புதமான சக்தி இந்த அரபி மொழிக்கு இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான். நாம் அனுப்பி எந்த ஒரு இறை தூதராக இருக்கட்டும், அவர்களுடைய உம்மத்தினுடைய அந்த லிசான் பிரகாரமே நாம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். அப்போதான் அவர்களுக்கு அந்த வேதத்தில், இறை வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இலகுவான முறையில் விளக்க முடியும். ஒரு மொழிபெயர்ப்பாளரை ஏற்பாடு பண்ணினோம் என்றால் அவர் இஷ்டத்திற்கு மொழிபெயர்த்துடுவார். அவர் சரியாக விளங்காமல் மொழிபெயர்த்து விடுவார். அவருடைய மொழியிலேயே அந்த இறை தூதர் வருகிற போது மிக இலகுவான முறையில் விளங்கிக் கொள்ள முடியுமா, முடியாதா? அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியிலே
அவர்கள் பேசுபவராக இருந்தார்கள். அரபி மொழி கிதாபாக இந்த இறைவேதம் இருந்தாலும் கூட இந்த அரபி மொழி இருக்கிறதே அது உலக பொதுமொழியாக ஆகிவிட்டது. உலகில் யாவருமே அதை கற்றுக்கொள்வதற்கு இலகுவான முறையில் உலக பொதுமொழி என்று எடுத்துக்கொண்டால் அது பேரிலக்கியம் வாய்ந்த செம்மொழியாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்து செறிவு இருக்கக்கூடிய இந்த அரபி மொழியாகத்தான் இருக்க முடியும், இந்த இறைமறையாகத்தான் இருக்க முடியும் என்பது அது நிதர்சனமான உண்மை என்பதை நமக்கு வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக விளக்குகிறான். முஸ்லிம்கள் யாவரும் இந்த அரபி மொழியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, குர்ஆனை ஒவ்வொருவருமே குர்ஆனை கற்று உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை கற்றவர் என்று பெருமானார் கூறியிருக்கிறார்களே, அந்த நன்மக்களில் சேர்ந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாக்கு தாவர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.